தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. தற்பொழுது சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலும், அதாவது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல தமிழகத்தில் அடுத்த 2 தினங்கள் இன்றும் நாளையும் அதிகபட்சமான வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் இருக்கும் பொழுது அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் ஓரளவு வானம் வேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 to 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும், அதே போல வங்க கடலோர பகுதிகளில் 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும், அரபிக் கடலோர பகுதிகளிலும் இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்றும், இந்த பகுதிகளில் காற்று என்பது 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.